இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே ஆன இன்னைக்கு உமன்ஸோட மென்டல் ஹெல்த் பற்றி பேசலாம் வாங்க. இந்தியாவில் உள்ள உமன்ஸ் 6 முக்கியமான விஷயங்களுக்காக ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க. நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஒர்க் லைஃப் இம்பேலன்ஸ். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் ஹோம் மேக்கராக இருந்தாங்க. பட் இன்னைக்கு பல்வேறு துறைகளில் போயிட்டு ஒரு சாதனை பெண்ணாக விளங்குறாங்க. ஆனாலும் சோதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் அவங்க தான் சமைக்கணும், அவங்க தான் பாத்திரம் கழுவணும், அவங்க தான் குழந்தைங்களை பார்த்துக்கணும். ஸோ வெளியும் வேலை பார்க்குறாங்க, வீட்லேயும் வேலை பார்க்குறாங்க. ஸோ ஒர்க் லைஃபுடைய பேலன்ஸ் அவங்களுக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்குது. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா சோஷியல் அண்ட் கல்ச்சரல் எக்ஸ்பெக்டேஷன். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நியாயமான விஷயங்கள்ல சில கோரிக்கை இருக்கு, கல்வியில், அவங்களுடைய திருமணத்தில், அவங்களோட வேலை வாய்ப்பில். பட் இதுக்கெல்லாம் இந்த சோ கால்டு கல்ச்சரல் ஸ்டாண்டர்ட் ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கும்போது அவங்க ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க. நம்பர் 3 பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனான்சியல் டிபெண்டன்ஸ். 5க்கும் 10க்கும் நம்ம புருஷன்டே நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கும் போது ஒவ்வொரு டைமும் அவங்க கேட்கும் போது அவங்க அசிங்கப்படுத்தப்படுவதாக உணர்றாங்க. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படுது. இதுக்கு நம்மளே சம்பாரிச்சுட்டு போகலாமே, நம்ம சம்பாரிச்சா நம்மளே நல்லா இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. நம்பர் 4 பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் இஷ்யூஸ் அண்ட் லோ செல்ஃப் கேர். குடும்பத்தை எல்லாம் பார்த்துட்டு தன்னை பார்க்க மறந்துடுறாங்க. பல்வேறு ஆய்வறிக்கைகள் சொல்லுது உமன்ஸ் ரத்த சோகை நோயால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லுது. நம்பர் 5 பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி அண்ட் மேரிட்டல் கான்ஃப்ளிக்ட். கணவன் மனைவி சண்டை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளான பல்வேறு விதமான மன உளைச்சலுக்கு ஆளாகிறான்னு சொல்கிறாங்க. நம்பர் 6 பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டி கன்சர்ன். பொது இடங்களில், பள்ளிகளில், கல்லூரிகளில் கூட நம்ம சேஃப்டியை பெரும்பாலான பெண்கள் உணராததாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்படி பல்வேறு காரணங்களால் ஸ்ட்ரெஸ் ஆகும் பொழுது என்ன பண்ணணுங்கிறத விட நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்கிறதால் ரொம்பவே தெளிவாக இருக்கணுங்க. என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அதுலேருந்து வெளியே வரேன்னு சொல்லி போட்டு சர்வலோக நிவாரணின்னு மக்கள் நினைக்கக்கூடிய மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாதுங்க. மொபைல் ஃபோனை ரொம்ப யூஸ் பண்ணுறது, ஸ்க்ரோல் பண்ணுறது, உட்காந்த இடத்துலையே இருக்கிறது ரொம்ப நேரமாக, அதுலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இது பல்வேறு விதமான உடல்நல மனநல பிரச்சனையை மறுபடியும் ஏற்படுத்தும். நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறேன், அதுலேருந்து வெளியே வரேன்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, ஆல்கஹால் பண்ணுறது, இதை கம்ப்ளீட்டாகவே அவாய்ட் பண்ணுங்க. நம்பர் 3 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நேரத்தில் மேஜரான ஒரு லைஃப் டிசிஷனை எடுக்கக்கூடாதுங்க. நான் உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன், இந்த வாசப்படியை தாண்டவே மாட்டேன், இதை நான் தொடவே மாட்டேன், உங்கள்கிட்ட இனிமேல் சாகவாசமே கிடையாது, இப்படிலாம் ஒரு மேஜரான ஒரு லைஃப் ஈவெண்ட்டை அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான நேரத்தை எடுக்கக்கூடாதுங்க. இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி தான் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா உங்களுடைய செல்ஃப் கேரை பார்த்துக்கோங்க கேர்ள். ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அது. டெய்லியும் ஒரு 45 minutes to 1 hour உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு மெடிடேஷன் பண்ணுங்கள், தென் பார்த்தீங்கன்னா ஒரு பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஒரு வாக்கிங் பண்ணுங்கள். அது ரொம்பவே மேண்டேட்ரியான ஒன்று. தென் ஒர்க்குக்கும் லைஃபுக்கும் இடையான பேலன்ஸை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற ப்ராசஸில் ரொம்பவே இன்வால்வ் பண்ணுங்கள், கவனம் செலுத்துங்க. இப்படி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறப்ப, அது ரொம்ப டிஸ்ட்ரெஸ் ஆகிறப்ப அது குறித்து பேசுங்க. உங்களுடைய மனநலம் குறித்து பேசுங்க உங்களுடைய மனநல மருத்துவர்கள். அனைவருக்கும் உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்.